மேக்கப் மேன். மணவாளனுக்கு ஏற்ற மாதிரி மணவாட்டி என்ன பண்ணோம்? அலங்காரம் பண்ணோம். மணவாளனுக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கும், மணவாளனுக்கு இப்படி இருக்கும். அதுக்காகத்தான் சர்ச்சில் என்னெல்லாம் பண்றாங்க பாஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தரும், இப்படி பேசாத, அப்படி பேசாத, இப்படி ஜேபி, அந்த மாதிரி ஜேபி, இந்த மாதிரி உடுத்தாத, இந்த மாதிரி நடந்துக்காதீங்க, இந்த மாதிரி பழகுங்க. இப்போ நம்ம ஒரு ஜெபக்குறிப்பை பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் எத்தனை காரியம் அடங்கியிருக்கு பார்த்தீங்களா? இதான் மேக்கப் மேன். அப்ப புரியுதுங்களா? அப்ப மணவாட்டி யாருன்னு சொன்னால், மணவாட்டி ரட்சிக்கப்பட்டவளா இருக்கணும். இரண்டாவது, மணவாட்டி பிரித்தெடுக்கப்பட்டவளா இருக்கணும். அந்த சுபாவம்லாம் நமக்கு இருந்தாதான் நம்ம மணவாட்டி. அடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், மணவாட்டி எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆயத்தமா இருக்கணும். மணவாளன் எப்போ வருவார்னு தெரியாதனால மணவாட்டி என்ன பண்ணாங்களா, 10 கன்னிகைகளும் ஆயத்தமா தான் போனாங்க, விழித்து தான் இருந்தாங்க. 10 பேருமே தூங்கிட்டாங்க. ஆனா மணவாளன் சத்தம் கேட்டதுமே 10 பேருக்குமே கேட்டுச்சு. ஆனா 10 பேருமே திரும்ப விழித்து எழுறாங்க. 5 பேர் 10 பேருதுமே விளக்கு எரிஞ்சிட்டு தான் இருக்குது, அணைஞ்செல்லாம் போகல. ஆனா 5 பேருக்கு மட்டும் என்ன இது ஊசலாட ஆரம்பிச்சிருச்சு. அப்படி அணையிற நேரத்துல தான் அவங்க மத்தவங்க கிட்ட கடன் கேட்கறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இதை நம்ம புரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீ மணவாட்டியா இருந்தால் நீ கேட்டா உனக்கு கொடுப்பார், வைப்பாட்டிக்கு கொடுக்க மாட்டார். நம்ம சொல்றதுடைய மீனிங் நீங்க யோசிக்கலாம். அநேக நேரங்களில் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மணவாட்டியா இல்லாம வைப்பாட்டியா தான் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு வைப்பாட்டிலாம் வேண்டியதில்லை. யாருக்கு வைப்பாட்டியா இருக்காங்க தெரியுங்களா? பிசாசுக்கு. மணவாளனுக்காக வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு பதிலாக பிசாசை திருப்திப்படுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கும், புருஷனுக்கு கீழ்ப்படியணும். அந்த ஒரு வசனத்தை கவனிச்சிருக்கீங்களா? என்ன சொல்லியிருக்கேன் தெரியுங்களாங்க? சொல்லுங்களேன். சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியணுமா? அப்படின்னா என்ன அர்த்தங்க? எல்லாருமே புருஷர்கள் தான், ஆனா சொந்த புருஷன் தான் உங்களுக்கு கணவன். அர்த்தம் புரியுதுங்களா? அதான் மீனிங், வேற ஒன்றும் கிடையாதுங்க. ரொம்பலாம் அப்படியே டீப்பா போயிட்டு ரொம்ப யோசிக்காதீங்க. நீ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர் இயேசு என்கிற மணவாளனை வைக்க வேண்டிய இடத்துல இயேசுவை மணவாளனாக வைக்காம இன்னைக்கு பிசாச மணவாளனா வச்சிருக்கிறாங்க. அந்த அப்படிப்பட்ட மணவாட்டிக்கெல்லாம் கேட்டா கிடைக்காது. மணவாளனுக்கு தெரியும் தான் மணவாட்டி யாருன்னு சொல்லி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னும் போதுனா, இந்த மணவாட்டி எப்படிப்பட்டவங்கன்னா, மணவாளனுக்காக தன்னை மாற்றிக்கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பிறகு மணவாளன் என்ன பண்ணுவார்னா, மணவாட்டிக்கு எது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாத்திக்க பிரயாசப்படுவார். மணவாட்டி மணவாளனுக்கு எதை பிடிக்குமோ அதுக்கேற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ள பிரயாசப்படுவாங்க. நம்ம ஊர் கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா, மணவாளன் மாற்றிக்கிட்டதை விட மணவாட்டி மாற்றிக்கிட்டது தான் சரி அதிகம். அதுதான் பைபிள் படியும் சரி. ஏன்னா கல்யாணம் ஆயிட்டு எத்தனை பேர் வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் வந்துருக்கிறாரு? பொண்ணு தானே மாப்பிள்ளை வீட்டுக்கு போறாங்க. மாப்பிள்ளை வீட்லயே பொண்ணு வந்து பொண்ணு வீட்லயே மாப்பிள்ளை வந்து வாசம் பண்றாரு. அர்த்தம் புரியுதுங்களா? நம்ம கல்யாணம் ஆச்சுன்னா பெண்கள் எங்க போறீங்க? உண்மையாவே எனக்கு பெண்களை குறிச்சு அந்த விஷயத்துல ரொம்ப எனக்கு எப்படித்தான் இவங்களால முடியுதோ அப்படின்னு. ஏன்னா என்னால முடியாது. யார் வீட்லயாச்சும் போய் தங்க சொன்னா முடியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இருக்கிறீங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நான் உண்மையாவே இந்த விஷயத்துல நான் பெண்களை ரொம்பவே அது மரியாதை கொடுப்பேன். அந்த விஷயத்துல பிறந்து வளர்ந்த இடத்துல இருந்து எல்லாம் வளர்ந்து அப்படியே இருந்துட்டு அன்னைக்கு எல்லாரையும் விட்டுட்டு கணவனோடு வந்தாச்சு. கணவன் வீட்டுக்கு வந்துட்டு அங்க வாழ்க்கை முறைக்கு எல்லாம் மாத்திக்கிறீங்களேங்க. அதே போலதான் இன்னைக்கு மணவாட்டியா இருக்கிற நம் ஒவ்வொருவருமே அந்த மணவாளனுக்கு ஏற்றாற் போல நம்மை மாத்திக்கிட்டோமா? அப்படி மாற்றிக்கொண்டா மட்டும்தான் நீங்க கேட்டா அவர் கொடுப்பார். இல்ல என்ன கேட்டாலும் கிடைக்கவே கிடைக்காது. இரண்டாவது ஒரு நபர் வாசிப்போங்களா? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். எத்தனாவது வசனம் பாருங்களேன்? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அடுத்து, யார் கேட்டால் கிடைக்கும்? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யார் கேட்டால் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, நீதிமான் கேட்டால் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் கேட்டால் அவனுக்கு கொடுக்கப்படும். துன்மார்க்கன் கேட்டா கிடைக்காது. அநீதிமான் கேட்டா கிடைக்காது.
நீதிமான போல வேஷம் போட்டு கேட்டா கிடைக்காது. ஏன்னா அவருக்கு தெரியும் யார் நீதிமான் யார் அநீதிமான் என்று சொல்லி. நீதிமான் யார் என்று பார்ப்போம் என்று சொன்னால், நாம் எல்லாருமே யாருன்னா விசுவாசத்தினால நீதிமானாய் மாற்றப்பட்டவர்கள். அதில் நம்ம யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. ஆனா பிரச்சனை எங்கன்னா நம்ம அதிலேயே நின்னுட்டோம். அதாவது விசுவாசத்தினாலே நீதிமானாய் மாற்றப்பட்டோம். ஆனா அதோட மாத்திரம் நின்னா வசனம் சொல்லுகிறது அந்த விசுவாசம் செத்ததா இருக்கும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். சோ நம்ம விசுவாசத்தினால நீதிமானாய் மாற்றப்பட்ட பிறகு நம்முடைய கிரியை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, நீதிமானுக்குரிய கிரியை நம்மிலே காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த விசுவாசம் முழுமை பெறும். அப்பொழுதுதான் நம்ம முழுமையான நீதிமானா இருக்க முடியும். நான் சொல்றது அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால நீதிமானாய் மாற்றப்பட்டோம். வேதத்தை வாசிக்கிறதுனால நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். தேவனை நம்புகிறதுனால நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டதனால நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனா நீதிமானாய் மாற்றப்பட்ட நாம நீதிமானுக்குரிய கிரியை செய்ய வேண்டும். நீதிமானுக்குரிய கிரியை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆபிரகாம் விசுவாசத்தினாலதான் நீதிமானாய் மாற்றப்பட்டார். ஆனா அதோட நிக்கல, அவர் கிரியையினாலும் நீதிமானாய் மாறினார். கிரியையினாலும் நீதிமானாய் மாறினார். அதாவது அந்த கிரியை என்ன அப்படின்னும் போதுன்னா, ஈசாக்க கொடுத்தாச்சு ஆண்டவர். இப்ப ஈசாக்க பலியிடுன்னு சொல்லும் போது ஆபிரகாம் அங்கதான் கிரியையில நீதிமானாய் மாறுகிறார். எப்படி என்று சொன்னால், என்ன விசுவாசனா, ஈசாக்க நான் பலியிட்டா இந்த ஈசாக்கை மீண்டும் உயிர்ப்பித்து கொடுக்க அவரால் முடியும் என்கிற அந்த விசுவாசத்தோடு பலியிட போறார். புரியுதுங்களா? அப்போ ஒரு விதத்தில் சொன்னா, பலியிடப்பட்ட ஈசாக்கை உயிர் பெற்றவராக பாவனையாக பெற்றுக்கொண்டாண்டு வசனம் சொல்லி இருக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம எல்லாருமே நீதிமான் என்று சொல்றோம். அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா நீதிமான் என்று சொல்லுகிற நாம நீதிமானுக்குரிய வாழ்க்கை வாழுகிறோமா? அப்பொழுதுதான் நாம நீதிமான் என்கிற அந்த வார்த்தை சொல்றதுக்கு அது முழுமை பெறும். இல்லாத பட்சத்துல சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நாம நீதிமான் நீதிமான். ஆனா பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்ம நீதிமானா பார்க்கவே மாட்டார். இந்த பகல் வேளையில் ஆண்டவர் நம்ம அநேகரோடு பேசுகிறார். நம்ம எல்லாம் நீதிமானா? ஆமா நீதிமான் தான். ஆனா நீதிமானுக்குரிய கிரியை இருக்கா? அந்த நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், நீதிமானுக்குரிய கிரியைகளை சிறந்த சொல்றேன் கவனிங்க. 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. வாய் ஜீவ ஊற்றும். 31ஆம் வசனத்தை வாசிங்க. ஞானத்தை வெளிப்படுத்தும். அப்போ நீதிமானுடைய வாய் எப்படிப்பட்டதுன்னா ஜீவ ஊற்றா, ஞானத்தை வெளிப்படுத்துமா. நீதிமானாகிய நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கு? அடுத்தவங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற மாதிரி இருக்குதா? அடுத்தவங்க ஜீவனை எடுக்கிற மாதிரி இருக்குதா? ஞானமா பேசுறோமா? அஞ்ஞானியை போல பேசிக் கொண்டிருக்கிறோமா? அடுத்து நீதிமான பத்தி இன்னொன்னு சொல்லிக்க பாருங்களேன். 16ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமானுடைய பிரயாசம், அவனுடைய முயற்சிகள், அவன் எடுக்கிற அதாவது பிரயாசப்பட்டு செய்கிற காரியங்கள், இவைகள் எல்லாம் எதை கொடுக்குதுன்னா, நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறதாம். இன்னைக்கு நம்ம பிரயாசப்பட்டு அநேக காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அவைகள் எல்லாம் நித்திய ஜீவனுக்குரியதா இருக்கிறதா அல்லது இந்த பூமிக்குரிய காரியங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதா? அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? நித்திய ஜீவனுக்குரிய காரியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடாவிட்டால் நாம் நீதிமானா இருக்க முடியாது. அதான் நீதிமானுக்குரிய கிரியைகள். இன்னொரு வசனம் இருக்க சொல்லியிருக்கு பாருங்களேன். 19ஆம் வசனத்தை வாசிங்க. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. 20ஆம் வசனம். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. 21. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். 32. நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். நாங்க வாய் சொன்னது நாவுன்னு வருது, உதடுகள் வருது. அடுத்து இன்னொன்னு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னன்னா, நீதிமான் எப்படிப்பட்டவனா இருக்குன்னா, நான் இதுல சுத்தி வளைச்சு பார்க்கணும், நிதானமா நம்ம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. நிதானமா நடந்துக்கிறது தான் நல்லது. நிதானமா பேசுறது தான் நல்லது. நம்ம அவசரப்பட்டு பேசினா நம்ம நீதிமானா இருக்க முடியாது. அநீதிமானா மாறிடுவோம், துன்மார்க்கரா மாறிடுவோம். அது எல்லாருக்குமே பொருந்தும். நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது?
இன்னும் இதே 10ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமானுடைய நம்பிக்கை 28ங்களா? நீதிமானுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். இந்த நீதிமானுடைய கிரியைகள் அப்படின்னும் போது பார்க்கும்போது என்னன்னா, நான் எப்படிப்பட்ட மறு உத்தரவு கொடுக்கிறவனாய் இருக்கிறேன், அல்லது எப்படிப்பட்ட விதமாய் மற்றவர்களோடு பேசுகிறவனாய் இருக்கிறேன். நம்முடைய பேச்சே நம்மை நீதிமானா அநீதிமானா என்பதை விளங்க பண்ண வேண்டும். நீதிமானுக்குரிய கிரியை செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான் கேட்டா கொடுக்கப்படும். மூன்றாவதாக யார் கேட்டா கிடைக்கும்? ஏசாயா 33:16 வாசிங்களே. ஏசாயா 33:16. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இது யாரை குறித்து சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை குறித்து சொல்லி இருக்கிறது. மூன்றாவதாக யார் கேட்டால் கொடுக்கப்படும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கேட்டால் கொடுக்கப்படும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? எது கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தீமையான காரியங்கள் மேல இருக்கிற விருப்பம் எப்படி இருக்கு, நன்மையான காரியங்கள் மேல இருக்கிற விருப்பம் எப்படி இருக்கு? தீமை செய்யணும் செய்யல அதுக்குள்ளவே இன்னும் வரல. முதல் மனதில் தீமையை நாம வெறுக்கிறோமா? இன்னொருத்தருக்கு தீமை செய்யறோம்னு சொல்லல. நான் அந்த இடத்துக்கே வசனத்தை இங்க வரல. நீதிமொழிகள் அதாவது 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லியிருக்கும், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படல பயம். முதல் நம்முடைய வாழ்க்கையில தீமையை வெறுத்தாதான் நாம தீமையை செய்யாதவர்களா இருக்க முடியும். முதல் ஸ்டெப் எங்க? சிந்தையில மேற்கொள்ளணும், அடுத்துதான் கிரியையில மேற்கொள்ள முடியும். ஏன்னா பாவம் இன்னைக்கு எங்க ஆரம்பிக்குதுன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பட்ட காலத்துல சொல்லிட்டாரு. பழைய ஏற்பட்ட காலத்துல செஞ்சாதான் பாவம், புதிய ஏற்பட்ட காலத்துல சிந்தையில வந்தாலே பாவம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தீமையை வெறுக்கிறோமா அல்லது தீமையை விரும்புகிறோமா? தீமையை வெறுக்கும் போதுதான் நம்முடைய கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய பயப்படுகிற பயத்தை குறித்து அதே ஏசாயா 33:15 வசனத்தை வாசிங்க. நீதியாய் நடந்து, எது கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா, நீதியான நடக்கையா இருக்கணுமா? அதாவது நீதியான நடக்கை அப்படின்னும் போதுனா நம்முடைய சுயநீதி இல்லை, அவர் விரும்புகிறபடி நீதியாய் நடந்து, அடுத்து நம்ம பேச்சு எப்படி இருக்கணுமா? செம்மையானதை பேசணுமா? செம்மையானதை பேசணுமா? அந்த வார்த்தையை கொஞ்சம் உச்சரிங்களேன். செம்மையானவைகளை பேசணும். நம்ம செம்மையானவைகளை பேசுறோமா? யோசிச்சு பாருங்க. செம்மையா பேசுறோம், செம்மையானதை பேசுறோமா? நம்ம அநேக நேரத்தில் பேசிடுறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம பேசுறத ரீகலெக்ட் பண்ற ஒரு டைம் உங்களுக்கு சொல்லிட்டாங்களா? நைட்டில் படுக்கையில் போய் படுத்துருவீங்கல்ல, அப்படி படுத்த பிறகு கண்ணை மூடிட்டு கொஞ்சம் அப்படியே யோசிங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் பேசுனதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு நீங்க யோசிப்பாங்களேன். நிச்சயமா நம்ம நல்ல மனதோடு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நம்மகிட்ட அப்பவே பேசுவாரு, நீ இந்த இடத்துல பேசுனது சரியா பேசினேன்னு, நீ இங்க இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாம் ஞாபகம் வராது, ஆனா அவசியமானதெல்லாம் ஞாபகத்தில் கொடுப்பார் ஆண்டவர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பேச்சு எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் செம்மையானவைகளை பேசுகிறவனா இருக்கணுமா? அடுத்து வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுடைய கை சுத்தமா இருக்கணும், பேச்சு சுத்தமா இருக்கணும், கை சுத்தமா இருக்கணுமா? அடுத்து தேவையற்றவைகளுக்கு நீதிமானுடைய, அதாவது கர்த்தருக்கு பயப்படுடைய செவியும் சுத்தமா இருக்கணும். தேவையற்ற காரியத்துக்கு செவி கொடுக்க கூடாது. இன்னைக்கு சில நேரங்களில் அடுத்தவங்களை குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஆவலா இருக்கோம். நம்மில் அநேகர் பாஸ்ட் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, அடுத்தவங்களை குறித்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்கல்ல, அதே போல உங்களை குறித்து மற்றவங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா எப்படி இருக்கும்?
கசக்குதில்ல, வலிக்குதில்ல, அது எப்படி? இவ்வளவுதாங்க. தயவு செய்து அடுத்தவங்களை குறித்து தெரிஞ்சுக்கலாம் பிரயாசப்படாதீங்க. நம்ம யாரை குறித்து தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? நம்மளை குறித்து தெரிஞ்சுக்கணும், அவரை குறித்து தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் நான் யார், தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் என்ன பண்ணிடனா, நம்மையும் தெரிஞ்சுக்க மாட்டோம், அவரையும் தெரிஞ்சுக்க மாட்டோம், தேவையில்லாததுக்கெல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். யாரை தெரிஞ்சுக்கிட்டே இப்போ தெரிந்து கொள்ள வேண்டியது நான் யாருன்னு தெரியணும், அவர் யாருன்னு தெரியணும். என் வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நான் வாழறதுக்கு முக்கிய காரணமே நான் யாருன்னு எனக்கு தெரியும், அவர் யாருன்னு எனக்கு தெரியும். என் கிட்ட எவ்வளவு பலங்குதுன்னு தெரியும், எவ்வளவு பலவீனம் என்பது தெரியும், எங்க நான் வீக்கணும் தெரியும், எங்க நான் ஸ்ட்ராங்னு தெரியும். புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையில நம்முடைய வீக்னஸ்லாம் நமக்கு தெரியுமா? அடுத்தவங்க வீக்னஸே பார்த்துக்கிட்டு இருப்போம். அவர் இதுல கொஞ்சம் வீக்கா இருப்பாரு, அவர் இந்த விஷயத்துல ஸ்ட்ராங், ஆனா இந்த விஷயத்துல அவர் ரொம்ப வீக்கு. இருக்கட்டும், நாம எங்க வீக்குன்னு தெரியுமா? நீதிமானுடைய, அதாவது கர்த்தருக்கு பயப்படைய காது சுத்தமா இருக்கணுமா. அடுத்து, பொல்லாப்பை காணாதபடிக்கு கண்களை மூடுகிறவன். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுடைய கண்ணு சுத்தமா இருக்கணும், நடக்கை சுத்தமா இருக்கணும், பேச்சு சுத்தமா இருக்கணும், செவி சுத்தமா இருக்கணும், கண்ணு சுத்தமா இருக்கணும். இவையெல்லாம் சுத்தமா இருக்குன்னா யாருக்கு சுத்தமா இருக்குன்னா கர்த்தருக்கு பயப்படுறவன். அப்படிப்பட்ட சுத்தமுள்ள மனுஷனாய் வாழ்ந்தா அந்த அப்படிப்பட்ட கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கேட்டால் கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட கர்த்தருக்கு பயப்படுற மனுஷியா நம்ம வாழ்ந்தா நாம கேட்கும் போது கொடுக்கப்படும். நான்காவதாக, யார் கேட்டால் கிடைக்கும். மத்தேயு 6:33 வாசிங்க, தெரிஞ்ச வசனம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலிடம் கொடுக்கிறவனுக்கு, அதாவது தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவனுக்கு கொடுக்கப்படும். கேட்டா கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில முதலிடம், இதை எப்படி சொல்ல விரும்புறேன்னா, முதலிடம், முதல் நேரம், ரெண்டா புரிந்து கொள்ளுங்க. நம்ம வாழ்க்கையில எது எடுத்துக்கிட்டாலும் யாருக்கு முதலிடம்? தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். எந்த காரியமா இருந்தாலும் முதல் நேரம் தேவனுக்கு கொடுக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலையில நாம எழுந்து முதல் நேரத்தை நாம கரங்கள்லாம் உயர்த்த வேண்டாம், எத்தனை பேர் தேவனுக்கு கொடுத்திருக்கிறோம்? எல்லார் வீட்லயும் காலையில் எழுந்தா டீ போட வேலை இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. எல்லாரும் காலையில் எழுந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை, யாருமே சும்மா இல்லை, எல்லாருக்கும் வேலைகள் இருக்குதான். இவைகளுக்கு மத்தியில காலையில எழுந்ததுமே முதல் நேரத்தை நம்ம எத்தனை பேர் தேவனுக்கு கொடுக்கிறோம்? சாக்கு போக்கு சொல்றதுக்கு எவ்வளோ இருக்குங்க. நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, எழுந்து அப்படியே அந்த பெட்லேயே உட்கார்றேன், ஒரு மாதிரியா சுத்துது, நேராக பாத்ரூம் போயிட்டு முகத்தை கழுவிட்டு வரேன். வந்த பிறகு என்னால் முடியல, உடனே என்ன பண்ணேன், பாயை விரிச்சிட்டு கொஞ்ச நேரம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவேன். ஒரு 3 நிமிஷம் தான் முட்டி போட்டுருப்பேன். அதுக்கு பிறகு முழங்கால் போட முடியல, ஆனால் உட்காந்து நான் பண்ண ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இந்த மாதிரி பலவீனம், என்னால் ஜெபம் பண்ண முடியாது, இந்த சாக்கு போக்கலாம் தயவு செய்து நான் இது உங்களுக்கு தான் சொல்றேன், என்கிட்ட சொல்லாதீங்க. அதுக்காக உங்களை விட எனக்கு ரொம்ப வியாதி அந்த மீனிங்ல சொல்லலை, அதெல்லாம் நான் ஊறி இருக்கிறேன். என்னை விட ஊர்னவங்களும் இங்கே ரொம்ப பேர் இருக்கிறீங்க. எனக்கு வியாதி வந்துச்சு, ஜெபம் பண்ண முடியாது. நாம எப்படி ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார். என் வாழ்க்கையில பல முறை நான் படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அதுக்காக படுத்துக்கிட்டுலாம் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா வாழ்க்கை முழுசும் அப்படியே ஆயிடும். முடியாத நேரத்தில் படுத்துக்கிங்க. நல்லா இருக்கும் போது நான் படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணா இப்போ எனக்கு கஷ்டமா இருக்கிறது எது சொல்றீங்களா? இப்படி உட்காந்து பேசுறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு அது வசதி படவே இல்லை. வீட்டில் விசிட்டிங் வர பார்த்தீங்களா, அங்கே உட்காந்து பேசும்போது அது வேற, இது எனக்கு வசதி படலை. பழகுனா பழகிடும். நான் சொல்றது அர்த்தம் புரியுதுங்களா? எனக்கு இந்த பிரச்சனை, அதனால ஜெபம் பண்ண முடியல, அந்த பிரச்சனை ஜெபம் பண்ண முடியல, அந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. முதல் நேரத்தை தேவனுக்கு கொடுங்க. அதே போல முதல் இடத்தை தேவனுக்கு கொடுங்க. ஏதோ ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்கன்னா 4 பேர் 4 ஆலோசனை சொல்லுவாங்க, ஆனா தேவ ஆலோசனை என்னன்னு கேளுங்க. தேவனுக்கு இடம் கொடுங்க. பாஸ்டர் சொல்லிட்டாரு, எங்க அப்பா சொல்லிட்டாங்க, எங்க குடும்பத்திலே இவர் தாங்க பெரியவர், இவர் சொல்லிட்டாரு, எல்லாரும் சொல்லிட்டங்க. தேவன் என்ன சொன்னாரு? முதலிடம் முதல் நேரம் தேவனுக்கு கொடுத்தா அவங்க கேட்டா கிடைக்கும்.
எதுக்கு அப்படின்னும் போது நான் வசனம் சொல்கிறது, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். எந்த ராஜ்யத்தை தேடுகிறவர்கள் முதல் நேரம்னா தேவ ராஜ்யத்துக்கு முதலிடமும் முதல் நேரமும் கொடுக்கணும். உலக பிரகாரமான ராஜ்யம் இல்ல. இந்த உலகத்துல ஒரு வாழ்க்கை வாழல. இந்த உலகத்துல நாம் எல்லாருமே ஆளுகை செய்யறோம். சிலது ஆளுகை செய்யறோம், சிலதால் ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்மை ஆளுகை செய்யதான் தேவன் வைச்சார். நம்மை ஆளுகை செய்யப்படுவதற்காக நம்மளை வைக்கல. நாம ஆளுகை செய்யணும். அதுக்குதான் நம்மளை வச்சிருக்கிறார் ஆண்டவர். யோசிச்சு பாருங்க, நீங்க நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேரை எத்தனை காரியங்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. உண்மையா சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கிற அதாவது யங்ஸ்டர்ஸ் அதிகமா சொல்லுவாங்க, நாங்களாம் யாருக்கு அடிமைப்பட மாட்டேன்னு. அதிகமா அடிமையா இருக்கிறதே அவங்க தான். அதே போல சகோதரி மகள் சொல்லுவாங்க, இங்க இருக்கிறவங்கள நான் சொல்லல, ஏன்னா இப்ப ஒண்ணு புதுசா வந்துச்சு, நாங்களாம் சுதந்திரவாளிகள், எங்களெல்லாம் யாருக்கு நாங்க அடங்கி இருக்க மாட்டோம். இது யாருன்னா புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு அது பேர் அடிமைத்தனன்றாங்க. அது அடிமைத்தனம் கிடையாதுங்க. அது அப்படி பேசுற பெண்கள் நம்மள யாரும் அப்படி கிடையாது. உண்மையை சொல்றாங்களா? இவங்க தான் என்ன பண்றாங்கன்னா, யாருக்கு அடிமையா இருக்காங்கன்னா யாருக்கோ அடிமையா இருக்கிறாங்க. நான் பல முறை இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். நான் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவேன், புரியுதுங்களா? நான் சொல்றது அர்த்தம் புரியுதுங்களா? நான் பேண்ட் ஷர்ட் நான் இப்படி தான் போடுவேன். ஆனா இப்போ ஷர்ட் வந்துச்சு, டைட்டா வந்துருச்சு, நான் அதுக்காக முடியவே முடியாது, நான் மாத்திக்க மாட்டேன், புரியுதுங்களா? ஆனா ஒரு கூட்டம் என்ன ஆயிடுது, இப்ப மாடல் வந்துருச்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸை மாத்து, மாடல் வந்துடுச்சு அதுக்கேற்ற மாதிரி தலையை மாத்து, தலைனா முடிய மாத்து. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப யாருக்கு தெரியுமா அடிமையா இருக்கிறீங்க? எவனோ ஒருத்தன் விரும்பி இருக்கிறான், அவன் உள்ள திணிச்சிட்டான், அதுக்கு அடிமையா இருக்கிறோம். அர்த்தம் புரியுதுங்களா? நல்லதை ஏத்துக்கிறதுல தப்பு கிடையாது. ஏன்னா நான் அதை ஏற்றுக்கொள்வேன். இப்ப நான் புரியுற மாதிரி ஒன்று சொல்லிடுறேங்க, நேரமானாலும் பரவாயில்ல, ஆனா அதுக்குள்ள முடிச்சிடுவேன். எனக்கு எப்பவுமே பேண்ட் வந்து 2 ஃபிளீட் போட்டு தான் நான் பேண்ட் தைப்பேன். ஃபிளீட்னா தெரியலைங்க, 2 ஃபிளீட், 2 பக்கமும் 2 ஃபிளீட் வச்சு தான் நான் பேண்ட் தைப்பேன். ஆனா இங்க வந்தப்போ நம்ம சர்ச்சில் அப்படியே தான் இருந்துட்டு இருந்தோம். நம்ம சர்ச்சில் எனக்கு அப்போ ஆரம்பத்தில் யாருன்னு போது, நான் ஆரம்பத்தில் 2009 நினைக்கிறேன், அது வரைக்கும் நான் அப்படிதான் போட்டிருப்பேங்க. மில்டன் சொன்னார், பாஸ்டர் நீங்க ஃபிளீட் இல்லாம போடுங்க பாஸ்டர் பேண்ட். பிரதர் எனக்கு அது செட் ஆகாது பிரதர் அப்படின்னு. இல்ல பாஸ்டர் அப்படிதான் நமக்கு தெரியும். அப்ப சொன்னாரு, நானும் போட்டுக்கிறேன் தான், ஆனா பழகிட்ட செட் ஆயிடுச்சு பாஸ்டர். முதல்ல என்ன பண்ண தெரியுங்களா, 2 ஃபிளீட்டை 1 ஃபிளீட்டா மாத்தினேன், கொஞ்சம் செட் ஆச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணேன், ஃபிளீட் எடுத்துட்டு நான் பிளாட்டை தைக்க ஆரம்பிச்சேன், நீட் ஆயிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? அது என்னுடைய தோரணையை மாத்தல, அல்லது எனக்கு இருந்த மரியாதையோ மதிப்பையெல்லாம் மாத்தவே இல்லை. புரியுதுங்களா? நான் சொல்றது அர்த்தம் புரியுதுங்களா? ட்ரெஸ் எங்க தெரியுமா பிரச்சனை பண்ணுது? அதனால என்னை யாராச்சும் பார்த்துட்டு பாஸ்டர் ரொம்ப ஸ்டைலா ட்ரெஸ் பண்றேன்னு சொன்னாங்களா? யாருமே சொல்லவே இல்லைங்க. நம்முடைய அடுத்தவங்களுடைய பார்வை மாறுற மாதிரி ட்ரெஸ் பண்ணா அதுக்கு பேரு பாவம். ஒரு பக்கம் பாவம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கல, அதுக்கு பேரு பார்த்தா யாருக்கோ அடிமையா இருக்கிறோம். தேவ ராஜ்யம் தான் நமக்குள் இருக்கணுமே ஒழிய மனுஷனுடைய ராஜ்யத்துக்கு இடம் கூடாதீங்க. அடுத்து தேவ நீதியை தேடுங்கள். இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம எந்த நீதியை தெரியுமா பேசிக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம சுய நீதியையும் மனுஷ நீதியையும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். மனுஷ நீதியோ சுய நீதியை பேசினா பரலோக ராஜ்யம் போக முடியாது. சுய நீதி இருந்தா அது மகா பெரிய பாவம். மனுஷ நீதியை விட சுய நீதி மகா பெரிய பாவம். என் பார்வைக்கு நான் சரியா இருக்கிறேன், உங்க பார்வைக்கு சரியா இருக்கிறதெல்லாம் கிடையாது. சபையின் பார்வைக்கு சரியா இருக்கிறீங்களா? சபையின் சொல்றது யாருங்க? இந்த வேத வசனத்தின்படி, வேத வார்த்தையின்படி சரியா இருக்கிறோமா? தேவனுடைய பார்வையில சரியா இருக்கிறோமா? நம்ம அநேகருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா? போன வாரம் கூட பாஸ்டர் இந்த ட்ரெஸ்ஸிங் பத்தி பேசும்போது கூட இன்னும் அநேகருக்கு ஒரு போராட்டம் இருக்குது. என்ன போராட்டம் இருக்குன்னா, நான் சரியா தான் இருக்கிறேன், நீங்க சரியா இருக்கிறீங்கன்னு உங்களை யார் சொல்றாங்க? 4 பேர் வந்து சொல்லணும். புரியுதுங்களா? 4 பேர் நம்மை பார்த்து நீங்க சரியா இருக்கீங்க சொன்னீங்கன்னா சொல்லலாம். அந்த 4 பேர் யாருன்னு நமக்கும் தெரியணும். போறவங்க வரவங்கலாம் கிடையாது. ஒரு உண்மை கிறிஸ்தவங்க நமக்கு தெரியும். இவங்க அப்படிப்பட்ட 4 பேர் உங்களை பார்த்து சரியா இருக்கு, உங்க ட்ரெஸ்ஸிங் சரின்னா நீங்க தாராளமா அதே ட்ரெஸ் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் போதுன்னா, நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம்னா சுயநீதிக்கு தான் இடம் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சுயநீதி இல்ல, தேவ நீதியை தேடு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில முதலிடத்தை நாம் தேவனுக்கு கொடுத்தால், தேவனுக்கு முதலிடம் தருகிறவர்கள் கேட்டால் கொடுக்கப்படும். இப்ப நாம எங்க இருக்கோம் என்பது நமக்கு நல்லா தெரியும். 5வதாக வாசிப்போம், லூக்கா 6:38. லூக்கா 6:38.
அடுத்து யார் கேட்டால் கிடைக்கும், கொடுக்கிறவன் கேட்டால் கொடுக்கப்படும். கேளுங்கள் கொடுக்கப்படும். யாருக்கு கொடுக்கப்படும்? கொடுக்கிறவன் கேட்டால் கொடுக்கப்படும். ரீசன்ட் டேஸ் ஒரு பாட்டு பார்த்தேன், அது ரொம்ப பழைய பாட்டு, வியாச லாரன்ஸ் பாடின பாட்டு, முழுமையெல்லாம் தெரியாது, ஒரு 2 வரி மட்டும் பாடுறாங்க. மத்தேயு சுவிசேஷம் 7:7 எங்களுக்கு பிடிக்கும், ஆனால் லூக்கா சுவிசேஷம் 6:38 கேட்டா எங்களுக்கு கசக்கும். நல்லா இருக்குங்களே? யூடியூப்ல போட்டிருக்காரா தெரியல, தேடி பாருங்க, வேணும்னா கேளுங்க, நான் வைக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 7:7 எங்களுக்கு பிடிக்கும், ஆனா லூக்கா சுவிசேஷம் 6:38 கேட்டா எங்களுக்கு கசக்கும். அது கசக்கும். ஏன்னா 7:7 என்னது? கேளுங்கள் கொடுக்கப்படும். லூக்கா 6:38 கொடுக்கிறவனுக்கு, நமக்கு கேட்டா கொடுக்கும், அது பிடிக்கும், ஆனா கொடுக்கிறது கசக்கும். புரியுதுங்களா? அந்த வசனம், அந்த பாட்டு ரொம்ப அருமையா இருந்ததுக்கு, வாய்ப்பு கிடைக்கும் போது கேளுங்க. சோ வசனத்துக்கு வருவோம். கொடுக்கிறவன் கேட்டால் கொடுக்கப்படும். கொடுக்கிறவன் யார்? கொடுக்கிறவன் தெரியுங்களா? அதுலயே நம்ம வாசிட்டோம். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, நாம எப்படி அளக்கிறோமோ அதே போலதான் நமக்கு ஆண்டவர் அளப்பாராம். எப்படிலாம் கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம யாக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின் போதுன்னா, நீதிமொழிகள் 19:17 சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு கொடுக்கணும். அடுத்து யாருக்கு கொடுக்கணும் தெரியுமா? மத்தேயு 10:42 சீஷன் என்கிற நாமத்தின் நிமித்தம் கொடுக்கணும். ஊழியக்காரனுக்கு கொடுக்கிறவன். அடுத்து முதலாவது ஏழைக்கு கொடுக்கணும், ஊழியக்காரனுக்கு கொடுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா மல்கியா 3:10 சொல்லுகிறது, சபைக்கு கொடுக்கணும். தசம பாகம், மற்ற காணிக்கை எல்லாமே சபைக்கு கொடுக்கணும். அடுத்து வேற யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போதுன்னா, மத்தேயு 22:21 தேசத்துக்கு கொடுக்கணும், வரி கொடுக்கணும். புரியுதுங்களா? அப்போ நாம கொடுத்தால் நமக்கு கொடுக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில எப்படி கொடுக்கிறவர்களா இருக்கிறோம்? 4 காரியம் கொடுக்கறத பத்தி பார்த்தோம். 4ல நாம எதை இன்னும் கொடுக்காம இருக்கிறோம்? ஏழைக்கு கொடுக்கணும், ஊழியக்காரனுக்கு கொடுக்கணும், சபைக்கு கொடுக்கணும், தேசத்துக்கு கொடுக்கணும். 4 நபர்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு பார்த்தோம். இந்த 4 கரங்களை உயர்த்த வேண்டாம், 4 நபருக்கும் என் வாழ்க்கையில கொடுக்கிறனா என்பதை நிதானித்து பாருங்க. இல்லைன்னா நீங்க கேட்டா கிடைக்காது. இந்த 4மே நீங்க கொடுக்கிறவளா இருந்தீங்கன்னா, நீங்கள் கேட்டால் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. 6வதாக லூக்கா 19:26 வாசிங்க. லூக்கா 19:26. உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். 6வதாக யார் கேட்டால், யாருக்கு பார்த்து ஆண்டவர் சொல்ல கேட்டால் கொடுக்கப்படும் என்றால், உள்ளவன் கேட்டால் கொடுக்கப்படும், இருக்கிறவன் கேட்டால் கொடுக்கப்படும். உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். நம்ம எல்லாருக்குமே கேள்வி எழும்போம், இருக்கிறவனுக்கு எதுக்கு கொடுக்கணும்? அந்த அந்த அதிகாரம் முழுசும் வாசித்தீங்கன்னா அந்த அதிலே நமக்கு புரிய வரும். இந்த 19ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்துல இருந்து சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறோம். ஒரு மனுஷன் வரான், தூர தேசத்துக்கு பிரயாணம் போகிறான். ஒரு 10 பேர், தன்னுடைய ஊழியக்காரனாகிய 10 பேரை கூப்பிட்டு 10 ராத்தலை கொடுத்து, நான் திரும்பி போய் வர வரைக்கும் நீங்க வச்சுக்கங்க. சும்மா சொல்லிட்டு போல, வியாபாரம் பண்ண சொல்லி தான் சொல்லிட்டு போறேன். ஏன்னா அதுல வசனம் இருக்கும். அதாவது 19ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா கேட்கும், அதுல இருக்கும். 15ஆம் வசனத்தை வாசிங்க. 19:15 லூக்கா 19ல 15ஆம் வசனத்தை வாசிங்க. திரும்பி வந்த போது போதுங்களா? அப்ப என்ன சொல்றான்? அவனவன் சம்பாதித்தது எவ்வளவு சம்பாதிச்சீங்கன்னு அறியும்படினா, அப்ப போகும்போது என்ன சொல்லிட்டு போயிருக்கிறான்? அவன் புதைக்கலாம் சொல்லல, வியாபாரம் பண்ணு, இதை நீ பயன்படுத்துன்னு தான் சொல்லிட்டு போயிருக்கிறார். வேற இடத்துல 5 தாலந்து, 3 தாலந்து, 1 தாலந்து. இங்க 10 ராத்தல் கொடுக்கப்பட்ட இடத்துல பாக்குறோம். 10 பேரை கூப்பிட்டுட்டு எல்லார்கிட்டயுமே ஒரு தாலந்து தான், ஒரு திரவியம் தான் கொடுத்துட்டு போறான். 10 திரவியத்தை கொடுத்து, சரிங்களா? 10 பேர்கிட்ட கொடுத்தாச்சு. போய் திரும்பி வந்து கேட்கிறாரு. கேட்ட உடனே ஒருத்தர் சொல்றான்,
நான் 10 சம்பாதிச்சேன்றான், ஒருத்தன் 5 சம்பாதித்தேன்றான். இப்படி கேட்டுட்டே இருக்கும்போது ஒருத்தன் சொல்றான், நீங்க வந்து சாதாரண ஆள் கிடையாது, நீங்க ரொம்ப கடினம் உள்ள மனுஷன், அதனால என்ன பண்ணிட்டேன், உம்முடைய ராத்திரி என்ன பண்ணிட்டேன், புதைச்சி வச்சுட்டேன், இந்தா கொண்டு வந்து கொடுத்துட்டான். வசனம் சொல்லுகிறது, உடனே என்ன பண்றாரு, அதை வாங்கி 10 ராத்தில் எவன் சம்பாதிச்சான 10 திரவியம் அவங்கிட்ட கொடுத்து, மொத்தம் கேட்கிறாங்க, அவங்கிட்ட தான் ஏற்கனவே இருக்குது, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். என்ன உள்ளவன் அப்படின்னா, அந்த இடத்தை பார்த்து அந்த 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 கான்செப்ட்ல வாசிக்கும் போது, ஏற்றுக்கொண்டவனுக்கு கொடுக்கப்படும், ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு கொடுக்கப்படாது. அந்த ஊழியக்காரன் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டான், அதனாலதான் என்ன பண்ணான், அதை பயன்படுத்தினான். ஆனா ஒரு ராத்திரில வச்சுட்டு ஒரு திரவியத்தை என்ன பண்ணான், அப்படியே புதைச்சு வச்சான். பார்த்தீங்களா, ஊழியக்காரனையும் ஏற்றுக்கல, அவர் கொடுத்ததையுமே ஏத்துக்கல, அவன் இல்லாதவனா போயிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னு போதுன்னா, அவனுடைய வாழ்க்கையில இன்னொரு காரியம் அப்படியே தொடர்ந்து பார்த்தா, ஒரு சில அந்த இல்லாதவன் கிட்ட இருந்த காரியங்களை சொல்றேன், கவனிங்க. சோம்பேறியா இருந்தான். சோம்பேறிக்கு கொடுக்கப்படாது. உள்ளவன்னா யாருங்க, சுறுசுறுப்புள்ளவன். நம்ம வாழ்க்கையில் நம்ம யாருமே சோம்பேறியா இருக்கக்கூடாது, யாருமே சோம்பேறியா இருக்கக்கூடாது. அதாவது இன்னைக்கு என்னால வந்து 3 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்ய முடியும்னா, ஒரு சிலரால 4 மணி நேரம் முடியும், ஒரு சிலரால 2 மணி நேரம் முடியும், ஒரு சிலரால 5 மணி நேரம் முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியம் இருக்கும். ஆனா என்னால எதுவுமே முடியாதுன்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு திராணியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சோம்பேறிக்கு கொடுக்கப்படாது, கேளுங்கள் கொடுக்கப்படும். சோம்பேறி கேட்டா கிடைக்காது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் கேட்டா, ஏன்னா இதை முன்னொரு முறை சொன்ன ஒரு கதையில கேள்விப்பட்ட காரியம், கதையா தான் கேட்டேன். ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட போய் கேட்டானா, கடவுளே என்ன பணக்காரனாக்குன்னு. கடவுள் பல வழியில உதவி செஞ்சு பார்த்தாரு, அவன் பணக்காரனவே ஆகலையாம். உடனே கடவுள்கிட்ட வந்து, நான் எவ்வளோ நாளா கேட்கிறேன் என்ன பணக்காரன் ஆக்கணும் அப்படின்னு. கடவுள் சொன்னாராம், எப்பா பணக்காரன் ஆக்கணும்னு கேட்ட, நீ ஏதாச்சும் முயற்சி ஏத்தா தானப்பா நான் உன்னை பணக்காரனா மாற்ற முடியும். அட்லீஸ்ட் ஒரு லாட்டரி டிக்கெட் ஆச்சு நீ வாங்க கூடாதா? வேடிக்கையான கதை தான். நான் சொல்றது புரியுதுங்களா? உன்னை பணக்காரன் ஆக்கணும்னா வானத்தை பிறந்து அப்படியே மொத்தமா பணத்தையே கொட்ட முடியும். அட்லீஸ்ட் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கியிருந்தா கூட என்ன பண்ணிருக்கோம், அதையாச்சும் விட வச்சு நான் உன்னை பணக்காரன் ஆக்கியிருப்பேன். நான் சொல்ற கருத்து, அதாவது இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுங்க, ரொம்ப லாட்டரி டிக்கெட்டுக்குள்ளலாம் போயிடாதீங்க. அர்த்தம் புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு அநேக நேரத்தில் அப்படிதான் இருக்கிறோம். எனக்கு இதை கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவர், அவர் கொடுக்க தயாரா இருக்கிறாரு. அதுக்கு நம்ம முயற்சி எடுக்க மாட்டோம். ஆண்டவரே நான் நல்ல மார்க் வாங்கின, ஆண்டவரே நல்ல மார்க் வாங்கினா என்ன பண்ணணும், படிக்கணும். ஞாபக சக்தி அவர் கொடுப்பாரு, புரிந்து கொடுக்கிற திறமையை அவர் கொடுப்பாரு. இவ்வளவுதாங்க. நான் எதுவுமே செய்யாம என்ன பணக்காரனாக்கணும் எப்படி ஆக்குவார்? அப்போ உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். சோம்பேறி சுறுசுறுப்புள்ளவனுக்கு கொடுக்கப்படும், சோம்பேறிக்கு கொடுக்கப்படாது. அடுத்து பாருங்க, அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தான் தெரியுங்களா? குறை சொல்லுகிறவனா இருந்தான். யார? தனக்கு கொடுத்துட்டு போனவங்கிட்டே குறை சொல்லுகிறவனா இருந்தான். அடுத்து பார்த்தீங்க என்பது அவனுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாதவன். அதை தான் ஆரம்பத்திலே சொன்னேன். போகும்போதே அவன் சொல்லிட்டு தான் போயிருக்கான், இதை வச்சு வியாபாரம் பண்ணுன்னு தான் சொல்லிட்டு போயிருக்கிறார். அதனால தான் 15ஆம் வசனத்துல யார் யார் என்னென்ன பண்ணீங்கப்பா தெரிஞ்சுக்கலாம், கொண்டு வாங்கன்னு கேட்கிறார். அப்ப கீழ்ப்படியாதவன், கீழ்ப்படிதல் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், கீழ்ப்படிதல் இல்லாதவனுக்கு கொடுக்கப்படாது. உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில 6வதாக உள்ளவன் கேட்டால் கொடுக்கப்படும். கடைசியாக யாக்கோபு 1:5 வாசிங்களே. யாக்கோபு 1:5. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், அது முழுமையா வாசிங்க. ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இங்கே யாருக்கு கொடுக்கப்படும் என்றால், கேளுங்கள் கொடுக்கப்படும், குறைவுள்ளவன் கேட்டால் கொடுக்கப்படும். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுபடி பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுனா, அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்காதா, நான் பாவியாச்சே எனக்கு கிடைக்காதா? சிலருக்கு கேள்வி எழும்பி இருக்கும், ஆண்டவர் அப்படியா பிரசங்கம் பண்ணாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும் தானே சொன்னாரு, இந்த 6மே சத்தியத்தை மட்டும் தானே பேசுற மாதிரி இருக்குது அப்படின்னா, 7வது அதான் ஒண்ணு இங்க சொல்லி இருக்குது. யார் கேட்டால் கிடைக்குன்னா, குறை உள்ளவன் கேட்டால் கொடுக்கப்படும். நான் பாவி ஆண்டவரே என்னை மன்னியன்னா மன்னிப்பை பரிசுத்தத்தை கொடுப்பார்.
என்கிட்ட இல்ல ஆண்டவரே கொடுங்கன்னு கேட்டா கொடுப்பார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் குறைவுள்ளவர்களாவே நம்ம பார்க்கறதே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற குறைவாவே பார்க்கறது இல்லை. யாராச்சும் கேட்டீங்கன்னா, சிலருடைய வாழ்க்கையில் நான் அநேக நேரத்தில் கவனிச்சிருக்கிறேன், சாப்பிட்டீங்களான்னு கேட்டா அதெல்லாம் பிரச்சனை இல்லை பாஸ்டர், சொல்ற தோரணையே தெரியும் இவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு. சாப்பிட்டீங்களான்னா சாப்பிட்டேன் இல்லைன்னு சொல்லணும், முடிஞ்சு போச்சுங்களா? அதுலயே தெரியும் பதில் எது உண்மைன்னு. அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் பிரச்சனை இல்லை பாஸ்டர், அந்த அளவுக்கு பிரச்சனையானு நாங்க கேட்கல, சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்டோம். நான் சொல்றது அர்த்தம் புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அநேக நேரத்தில் தங்க குறைவை அநேகர் ஏற்றுக்கொள்ளாதனாலதான் இன்னும் நிறைவுக்குள்ள வராமலே இருக்காங்க. நான் ஞானத்துல குறைவுள்ளவன்னு கேட்டா கொடுத்துருவார். ஆண்டவர் சமூகத்தில் ஒரு மனுஷன் வருகிறான். அவன் யார் தெரியுங்களா? ஆயக்காரன். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கோம். ஒரு ஆயக்காரன் வரான். அதுக்கு முன்பாக ஒரு சமாரியன் வருகிறான். சமாரியன் இல்ல, பரிசேயன். ஒரு பரிசேயன் வரான். ஆண்டவரே நான் இப்படி செய்யறேன் அப்படி செய்யறேன் அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டான். அவள் தான் ஜெபம் பண்ணிட்டார். அவள் தான் அவர் கேட்டாரு, கிடைக்கப்பட்டதுன்னு அவருக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனா ஆயக்காரன் வந்து ஆண்டு கிட்ட வந்து, ஆண்டவரே தன் கண்களை கூட ஏறெடுக்க துணியாமல், ஆண்டவரே பாவியாகி என் மேலே கிருபையாயிரும் என்றார். பாவியாகி என் மேலே கிருபையாயிரும் சொன்னதுமே வசனம் சொல்லுகிறது, இதுல யார் நீதிமானா திரும்பி போனதான்? ஆயக்காரன் தான் நீதிமானா திரும்பி போனான். தன்னை நீதிமானா நினைச்சிட்டு வந்தார் பாத்தீங்களா? வரும்போதாகிலும் அவருக்கு கொஞ்சம் நீதிமானாச்சு இருந்திருக்கலாம், போகும்போது மகா பெரிய பாவியா தான் திரும்பி போறாரு. ஏன்னா பரிசேயன் வரும்போது அப்படிதானே வரான், வரும்போது கொஞ்சமாக கொஞ்சம் நீதிமானா வந்திருப்பான். ஆனா அதை பண்ணா பாத்தீங்களா ஜெபம், அந்த ஜெபமே அவனுக்கு வாழ்க்கையில பாவமா போச்சு. நான் இவனை போல இல்லை. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில எங்க ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அநேக நேரங்களில் நம்ம யாரை வச்சு தெரியுமா நம்ம வந்து கம்பேர் பண்ணுகிறோம்? அவங்கள விட நான் கொஞ்சம் அதிகமாக தான் ஜெபம் பண்றேன், இவங்களை விட நான் நீட்டாக தான் கொஞ்சம் ட்ரெஸ் பண்றேன், இவங்களை விட நான் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்குறேன். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆண்டவர் அப்படிலாம் நம்மளை கம்பேர் பண்ணவே மாட்டாரு. நம்மளை எப்படி தெரியுமா அளவிட போறாரு? நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், அதை வச்சுதான் நம்மளை அளவிட போறாரு. கொஞ்சம் முன்னாடி ஒன்று வாசத்துல, உள்ளவன் கேட்டால் கொடுக்கப்படும். 10 திரவியத்தை 10 பேர் கொடுத்தார்ல. ஒருத்தன் சொன்னா, ஒன்ன வித்து என்ன பண்ண வியாபாரம் பண்ணி 10 சம்பாதிச்சேன்னா. இன்னொருத்தன் 5 சம்பாதிச்சேன்னா. நீ ஏன் 5 சம்பாதிச்ச? அவன் 10 சம்பாதிச்சால, நீயும் 10 சம்பாதிக்கலாமே. கேட்கவே இல்லை. மனுஷனுக்கே அவ்வளவு புத்தி இருக்குன்னா நம்ம ஆண்டவர் எவ்வளோ ஞானம் உள்ளவர். அவருக்கு தெரியும் நம்ம ஒவ்வொருத்தருடைய திராணி என்னன்னு. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில யார் யாரையும் வைத்தோ நம்ம கம்பேர் பண்றதை விட்டுட்டு, என்னால என்ன முடியும், நான் எவ்வளவு கொடுக்க முடியும், எவ்வளவு ஜெபிக்க முடியும், எவ்வளவு வேதத்தை வாசிக்க முடியும், எவ்வளவு சுவிசேஷம் அறிவிக்க முடியும், அது உங்களால என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. பரலோக ராஜ்யத்தில் உலகத்தில் இருக்கிற ஓட்டப்பந்தயத்துக்கும் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற ஓட்டப்பந்தயத்துக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம், உலகத்தில் இருக்கிற ஓட்டப்பந்தயத்துக்கு 3 பரிசு தான் உண்டு. பரலோக ராஜ்யத்தில் ரீச் பண்ற எல்லாருக்குமே பரிசு. பரலோக ராஜ்யத்தில் அந்த ஓட்டப்பந்தயத்தில் யாரெல்லாம் போய் ரீச் பண்றோமோ நம்ம எல்லாருக்கும் பரிசு, எல்லாருக்கும் பரிசு. நான் முதல்ல போயிட்டா பெரிய பரிசுலாம் கிடையாது. நமக்கு முன்னாடி சிலர்லாம் போய் சேர்ந்துட்டாங்க பார்த்தீங்களா, அதனால அவங்களுக்குலாம் பெரிய பரிசுலாம் கிடையாது. ரீச் பண்ற எல்லாருக்குமே பரிசு. எனவே கம்பேர் பண்றதை விட்டுடுங்க. நான் அவங்கள மாதிரிலாம் கிடையாது, அதை விட நான் கொஞ்சம் பரிசுத்தமா தான் இருக்கிறேன், நான் அதை விட கொஞ்சம் உண்மையா தான் இருக்கிறேன், அதை விட கொஞ்சம் நேர்மையா தான் இருக்கிறேன். உங்களுக்குன்னு ஒரு அளவு இருக்கு தெரியுங்களா? உங்க அளவுக்கு 2 மணி நேரம் ஜெபிக்கணும்னா நீங்க 2 மணி நேரம் ஜெபிக்கணும். உங்க அளவுக்கு 1/2 மணி நேரம் தான் ஜெபிக்க முடியுமா? நீங்க 1/2 மணி நேரம் ஜெபிக்கணும். அதான் உங்களுடைய திராணி. ஆண்டவர் அப்படிதான் பார்ப்பார். அதுக்கு புரிந்து கொள்ள கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். பேசுன இடத்துல அடிச்சாரு யாரு? மோசே. இதே தப்ப வேற யாருன்னா செஞ்சுதான் என்ன பண்ணிருப்பாரு ஆண்டவர்? ஏன் மோசே அப்படின்னா, மோசே லெவலுக்கு அது மகா பெரிய பாவம். மோசையுடைய லெவலுக்கு அது மகா பெரிய பாவம். தாவீது பாவம் செஞ்சாரு. ஏன் தாவீதுக்கு அந்த மாதிரி அடி? தாவீது லைஃப்ல எத்தனை பேர் பண்ணாங்க, எவ்வளவு காரியங்கள், எத்தனை ராஜாக்கள் வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கிறோம். ஏன்னா தாவீது லெவலுக்கு அது மகா பெரிய பாவம். அப்ப நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் நமக்குன்னு ஒவ்வொரு லெவல் வச்சிருக்கிறார். அதனால இவங்க பெரிய ஆள் இவங்க சின்ன ஆள்லாம் கிடையாதுங்க. எவனிடத்துல அதிகம் கொடுக்கப்படுகிறோ அவனிடத்துல அதிகம் கேட்கப்படும்.
கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 7 நபர்கள் 7 சம்பவத்து காரியத்தை பார்த்தோம். 7ல் நமக்குள்ள எதெல்லாம் இருக்கு என்பதை பாருங்க. முதலாவது, மனவாட்டி கேட்டால் கொடுக்கப்படும். மனவாட்டியா இருக்கிறீங்களா? நீதிமான் கேட்டால் கொடுக்கப்படும். நம்ம நீதிமானா? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கேட்டால் கொடுக்கப்படும். கர்த்தருக்கு பயப்படுறோமா? தேவனுக்கு முதலிடம் கொடுப்பவன் கேட்டால் கொடுக்கப்படும். தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? கொடுக்கிறவன் கேட்டால் கொடுக்கப்படும். கொடுக்கிறோமா? அடுத்ததாக, உள்ளவன் கேட்டால் கொடுக்கப்படும். நம்ம உள்ளவர்களா இருக்கிறோமா? கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருக்கிறோமா? ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமா? கடைசியாக, குறை உள்ளவன் கேட்டால் கொடுக்கப்படும். நம்முடைய பலம் பலவீனத்தை அறிந்தவர்களா இருக்கிறோமா? சில நேரங்களில் ரொம்ப நாளாக ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வரல. எனக்கு என்னமோ தோணுது, நம்ம உடனே என்ன சொல்லிடுறோம்? ஆண்டவருக்கு சித்தம் இல்லை, ஆண்டவர் கொஞ்சம் தாமதம் பண்ணியிருக்கிறார். எல்லாத்துக்குமே ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னு சொல்ல வேண்டாங்க. நம்ம ஜெப குறிப்புகளுக்கு எல்லாமே ஆண்டவர் தாமதம் பண்றான்னு சொல்ல வேண்டாம். எல்லாத்துக்கும் இன்னும் நேரம் வரலன்னு சொல்ல வேண்டாங்க. அதிகமான பிரச்சனை என்ன தெரியுங்களா? இந்த 7ல் ஏதோ ஒன்று கூட நம்மகிட்ட இல்லாமல் இருக்கு. ஒன்று கூட நம்மகிட்ட இல்லாமல் இருக்கு. அதனால தான் சில ஜெபங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. கேட்க தான் செய்கிறோம். 1 நாள் 2 நாளாக கேட்கிறோம். எவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக காரியங்களுக்கு பதில் கிடைக்காததுக்கு முக்கிய காரணம் இந்த 7ல் ஒன்று கூட நம்மகிட்ட இல்லாமல் இருக்கலாம். இந்த நாளில் ஒப்பு கொடுங்க. நீங்கள் வீட்டில் போன பிறகு கொஞ்சம் இதை அப்படியே அசைப்போடுங்க. என்கிட்ட இந்த 7ல் எதெல்லாம் இல்லை, எதெல்லாம் இருக்கு, எதெல்லாம் சரியில்லை, எது சரியா இருக்கு, நிதானித்து பார்த்து நம்ம ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். யாரா இருந்தாலும் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். சின்னவங்க பெரியவங்க அந்த வித்தியாசம்லாம் கிடையவே கிடையாது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.